படம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. இது அனைவரும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்திருக்கோம். அதேமாரி அவங்க பசங்களை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்றதை டெப்த்தாக சொல்லாமல் ஒரு படைப்பாக புரிய வச்சுருக்கார். ரொம்ப எவ்வளோ எமோஷ்னலாக அதாங்க சொல்கிறேனே, இதே 30 ரூபாய்க்கு நாங்கள் வேலைக்கு போனவங்க தான் அதேமாரி மாறி சொல்கிறது கஷ்டப்பட்டுருக்காரு. அது கஷ்டமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ இது வாழ்வியல் படத்துக்கு சம்மந்தப்பட்டது. இந்த படத்தை நம்ம தான் கொண்டாடணும். இந்த மாதிரி படைப்புகள் எடுக்கும்போது தான் திரையுலகம் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு என்னால் நம்ப முடியுது. மாறி செய்வது ஒரு சிறந்த படைப்பு. அதான் எல்லோரும் வேலை செய்யும்போது முதலாளிக்காக அங்கேருந்து அடிமைப்பட்டு இருக்கும்போது அவன் வாழ்வை இழக்கும்போது அந்த வழியை எல்லோரும் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். கிளைமேக்ஸோட எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்றதை அவர் நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காரு. உண்மையை மட்டும்தான் ஒரு நல்ல படைப்பு எடுக்க முடியும். அந்த உண்மையை நல்ல படைப்பாக எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். அவர் படைப்புகள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதில் இது ஒரு சிறந்த படைப்பு. இதை நம்ம கொண்டாடினா தான் அடுத்த கட்ட உண்மை நல்ல படங்கள்லாம் வெளிவரணும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படம்? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. மற்ற பிட்வீனில் மூவி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்படி எடுத்துருந்தாங்க, ஒரு ரியாலிட்டியாக இருந்துச்சு. எதுவும் கமர்ஷியல் மாதிரி கிடையாது. நல்லா இருந்துச்சு. முடியல ப்ரோ ப்ரோ சொல்ல பேச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. கொஞ்சம் சென்டிமெண்ட், அவ்வளோதான். ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தான். ஓகே, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கா, எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ. நான் பாதி தான் வந்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஆனால் அப்படியே மொட்டையாக முடிஞ்ச மாதிரி இது. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ரியலாக நடக்கிறத அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இது ஆல்ரெடி நடந்த கதை தானே, அது அப்படியே எடுத்திருக்காங்க. எளிய மக்களோட வாழ்க்கையை இவ்வளோ தத்ரூபமாக வேறு எந்த டேரக்டராலும் எடுக்க முடியுமான்னு தெரில. படம் நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃபு அங்கே நடந்ததை அப்படியே படம் முடிச்சு எடுத்திருக்காரு. அது ரொம்ப உருக்கமாக இருக்குது பார்க்குறது. கிளைமேக்ஸ் என்ன ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்லோவாக போச்சு, அவ்வளோதான். இயல்பாக நடக்கிறத காமிச்சிருக்காங்க. தேவையில்லாத சீன்ஸ்லாம் இல்லாமல் இயல்பாக நடக்கிறத காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கதைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன படம் தான். அதை இழுக்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக எடுத்திருக்காங்க. ஒரு சீனுமே ஸ்லோவாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்க்கலாம். இது ரியல் ஸ்டோரி தான் காமிச்சிருக்காங்க, கற்பனை கதை இல்லை இல்லையா? ஸோ நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா சந்தோஷ் நாராயணன் நல்லா தான். யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சிருந்தது? அந்த சின்ன பசங்க நல்லா இதுவாக நடிச்சிருந்தாங்க. நார்மல் ஆர்டிஸ்ட் எடுக்காமல் அங்கே இருக்கிற லோக்கல்லே எடுத்து நடித்ததுனால நல்லா நடிச்சிருந்தாங்க பசங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ப்ரோ. உண்மையிலே பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் கர்ணன், அப்புறம் வந்துட்டு மாமன்னன், ரெண்டுமே எல்லாமே வலி நிறைஞ்ச கதை தான். ஆனால் எனக்கு வாழை வந்துட்டு நமக்கு பரியேறும் பெருமாள் எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சோ அது மாதிரி ஒரு 2 மடங்காக கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப கிளைமேக்ஸ் எப்படி ரொம்ப எமோஷனலாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? ப்ரோ, படம் மொத்த படமுமே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் வரோம் ப்ரோ, இந்த டேரக்டர்லாம் வரோம். நமக்கு மியூசிக் எப்படி இருந்துச்சு? எல்லாமே பின்னி படம் எடுத்துட்டாங்க ப்ரோ. தரமாக இருந்துச்சு. ஊர் சைடு போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. மியூசிக்கு, அங்கங்கே வந்திருந்த ஜோக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா ரிலேட்டபிளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது அவங்கள பார்க்குற மாதிரி நினைக்கல. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக தான் பார்த்தேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ்னு போட்டனால ஓகே, அப்புறமா இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்றது. பட் இவங்களே நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் கடைசியில் போட்டிருந்தாங்க. ஆனால் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இப்படி வளர்ந்து வந்தவங்க இப்படி இருக்காங்கன்றத ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. ஸோ படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இது மார்வி செல்வராஜுக்கு நடந்த ஒரு விஷயமானு பார்த்தா ஓகே அப்படின்னு ஒரு பர்சன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு டீப்பர் லெவல்லன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ஜோவியலாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த எதுக்கு இந்த ஒரு படம் பண்ணுறோன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கான ஒரு பதில் மாதிரி அங்கே வந்துட்டு இறங்கி அடித்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் அப்படியே நச்சுன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சாங்லாம் வந்துச்சுல்ல, அது அந்த லாரி சவுண்டை வச்சு அந்த பையனுக்கு பிடிக்காத சவுண்டு, பட் அதையே பேக்ரவுண்ட் ஸ்கோராக வச்சு பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஹீரோ குட்டி பையன் கேரக்டர் தான் செம்மையாக பண்ணியிருந்தான். யதார்த்தமாக எந்த இடத்துல நடித்த மாதிரி இல்லை, எல்லாமே அப்படியே ரியலாக இருந்துச்சு. இல்லை யதார்த்தமாக இருந்தது, எங்கேயுமே டூ மச்சாக இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு.
ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரோ செம படம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ எல்லாம். அதுவும் மாரி செல்வராஜோட கதைன்றதுனால அது நல்லா வந்துச்சு. அது அவரோட ஹிஸ்ட்ரி அவரோட இதுன்றனால நல்லா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபீல் குட்டாக ஜாலியாக இருக்கும் அப்படியே. பட் செகண்ட் ஹாஃப்லாம் போயிட்டு அவர் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இமோஷனலாக அழுகுறவங்களுக்கு தான். ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னும் போது ஆமாம், அது வேறு கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்லாம் கண்டிப்பாக கடைசியில் வச்சு நல்லா தான் ப்ரோ. எப்படி இருந்துச்சு அந்த மியூசிக்? அவர் மியூசிக் மியூசிக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சாங் வந்து சில இடத்துலலாம் தேவையில்லாமல் இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம் வைஸும் ஸ்கோர் வைஸ்லாம் நல்லா தான் பண்ணாங்க. ஒரு பர்ஃபெக்ட் மாரி செல்வராஜ் படம் மாதிரி இருக்கா? கண்டிப்பாக அவரோட படமே தான், அவரோட இதே தான், அவரோட டெம்ப்ளேட் எல்லாம் அதே தான், அவரோட கரெக்டாக தான் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபீல் பண்ணிட்டு போவீங்க. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? அவர் சிம்பிளாக, உண்மையாக சொன்னால் சிம்பிளான படம் தான். ஆனால் வந்து கதை வந்து உண்மையான கதை, டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குற மாதிரி தான். ஆனால் சிம்பிளான கதையை ஃபீல் பண்ணுற அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தார். பிஜிஎம் எல்லாம் பர்ஃபெக்ட் டைமிங்கில் இருந்துச்சு. அந்த சிம்பிளிசிட்டி தான் அவர் மூவியில். அந்த பையனோட கதையை அப்படி சிம்பிளிஸ்டிக்காக கொண்டு போனது சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? அதுதான் ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. அது படம் மூலிமா நிறையவே தெரிஞ்சிச்சு. ஆமாம், கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். எப்படின்னா இந்த சொன்னேன் லாஸ்ட் எண்டிங் தான். அது எண்டிங் வந்து நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு வந்தார். அது கரெக்டாக முடிச்சார். சொன்னால் நல்ல படம் இல்லை, அவர் கஷ்டப்பட்டதை காமிக்கிறாரு, அவ்வளோதான். இல்லை அவர் கஷ்டப்பட்டதை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஆனால் படம் ஸ்லோவாக போகுது, பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா கனெக்ட் ஆகுது, நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் வரவங்களாம் அப்படியே இந்த மாதிரி சுகமாக தான் வருவாங்க. இல்லை அவர் கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த வாழை அந்த கார் தூக்கிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம், உண்மை சம்பவத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அது சொல்லக்கூடாது, என்ன நடந்திருக்கோ அது சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லான படம். கடைசி 15 மினிட்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டு. ரொம்ப என்ன சொல்ல, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான படம். நீங்கள் எப்படி சொல்ல, அந்த இம்பாக்ட் வந்து வெளிவரத்துக்கு ஒரு 2-3 டேஸ் ஆயிடும். ரொம்ப நல்ல படம், மஸ்ட் வாட்ச், மாஸ்டர் பீஸு. மாரி செல்வராஜ் வந்து செம ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பெயினை நம்மளால் அதை என்ன சொல்ல, அதை ஓவர் கம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அந்த கிளைமேக்ஸை ஃபுல்லாக. அதனால் எல்லாமே இருக்குது ப்ரோ. இதுதான் இல்லை, உங்களுக்கு காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. இல்லை இந்த மாதிரி சென்டிமெண்ட் வேணும், சென்டிமெண்ட் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கடைசி ஒரு அரை மணி நேரம் படத்தில். அது ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆட விட்றாங்க, அது எல்லாருக்கும் வைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஏன்டா இதுக்கு தான் இதை கொண்டு வந்தீங்களாங்கிற லெவலுக்கு போட்டு வச்சுருக்காங்க. படம் முடிஞ்சு அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் எஞ்சி போக தோணுது, ஆனால் யாருமே எஞ்சி போகல. அப்படியே இருந்து அந்த வெளியில் வர முடியல, அந்த லெவலுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. இந்த மாதிரி படத்தை தேட்டரில் பார்க்கலன்னா வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். மற்ற படத்தை பார்க்கல, ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் தான் நம்ம விசிட் பண்ணோம். ஏன்னா மஸ்ட் வாட்ச் அந்த படம். இது எனக்கு இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது வேறு லெவல். மாஸ்டர் பீஸ்னா இது மாஸ்டர் பீஸு. ஏன்னா அது வந்து இது வந்து ஏன்னா ஜாதி படம் நாங்கள் எதுவுமே ஜாதி படம் இல்லை. ஒன்று கூட உங்களுக்கு அதை முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே அதுவும் 90 கிட்ஸு வேறு லெவலு. 90s கிட்ஸை வச்சு அதிகம் நமக்கு ஃபீல் ஆகும், ஓ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமே சொல்லி. எல்லாமே ஸ்கூல்லேருந்து மெயினாக அந்த டீச்சர் கேரக்டர் வேறு லெவல். அந்த பாட்டில் மலையாளத்திலும் கலக்கிட்டாங்க, நம்ம தமிழ்லையும் கலக்கிட்டாங்க. டீச்சர் கேரக்டர் வேறு லெவலு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச், தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை நல்லா இருக்குப்பா. பட் அதான் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ட்ராஜடி. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்கா இல்லை படம் எப்படி இருக்குது? ரொம்ப பயங்கர எமோஷனல். அவர் படத்தில் இது ரொம்ப நல்லா இருக்குது.